கைஸ் இது ஒரு அவேர்னஸ் வீடியோ. இந்த வீடியோ பார்க்கலன்னா உங்களுக்கு தான் பெரிய லாஸ். என்னன்னா நான் வந்து கடைக்கு போயிட்டு இந்த 5 ரூபாய் குட் டே பிஸ்கெட் வாங்கினேன். எவ்வளோ வாங்கியிருப்பாரு? 5 ரூபா தான் வாங்கியிருப்பாரு. ஆனால் இதோட எம்ஆர்பியை பார்க்கும்போது 4 அதாவது 4 ரூபா 50 காசு தான். ஜிஎஸ்டி 2.0க்கு அப்புறம் நம்ம யூஸ் பண்ணுற எசென்ஷியல் ப்ராடக்ட்ஸோட விலை வந்து கம்மியாக இருக்குது. சரி 5 ரூபா பிஸ்கெட்டு அரை பைசா தானே நினச்சிங்கன்னா அடுத்து இன்னொரு பிஸ்கெட் வாங்கினேன், போர்பான் 10 ரூபா. அது 10 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஃபோட்டோவில் அட்டாச் பண்ணுறேன், 9 ரூபா தான். 9 ரூபா நம்ம வந்து 10 ரூபா வாங்கிட்டாரு, 1 ரூபா கம்மியாயிடுச்சு. 10 ரூபா பொருளுக்கே 1 ரூபா கம்மியாகுதுன்னா அப்போ 100 ரூபா பொருளுக்கு 10 ரூபா கம்மியாகும், 1000 ரூபா பொருளுக்கு 100 ரூபா கம்மியாகும். இது ஏன்னா ஜிஎஸ்டி 2.0க்கு அப்புறம் இவ்வளோ ப்ரைஸ் ட்ராப் இருக்குது. நம்ம ஆனால் இதெல்லாம் தெரியாமல் நம்ம வந்து 5 ரூபா கொடுத்து வாங்கிட்டு வந்துடுறோம். இப்போ வந்து பல்காக வாங்கும்போது நம்மளுக்கு இதனால எவ்வளோ பணம் மிச்சமாகும். ஆனால் இதெல்லாம் தெரியாமல் மக்களுக்கு வந்து அவேர்னஸ் இல்லாமல் இது வந்து வாங்கிட்டு வந்துடுறாங்க. இதனால யாருக்கு பெத்த லாபம்னா கடைக்காரங்களுக்கு தான். அதனால நீங்கள் வந்து ஒரு பொருள் வாங்கும்போது எம்ஆர்பி பார்த்துட்டு கேளுங்க. 10 ரூபா பிஸ்கெட் வந்து 9 ரூபா தான், 1 ரூபா எங்கன்னு நீங்கள் கேளுங்க. இது வந்து நம்ம காசு, நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசு. இது வந்து கேட்கறதுக்கு உங்கள் உரிமை. அப்படி கேட்டு அவங்க ஏதோ ப்ராப்பரான ரெஸ்பாண்ட் பண்ணல இல்லை காசு கொடுக்கலன்னா நீங்கள் ஜிஎஸ்டியோட ஹெல்ப்லைன் நம்பரோ இல்லை கன்சியூமரை வந்து கம்ப்ளைண்ட் பண்ணலாம். இது வந்து ஒரு பக்காவான ஒரு சீட்டிங், புரியுதா? அதனால இது வந்து அவேர்னஸ் வீடியோ. முடிஞ்ச அளவுக்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஒரு பொருளும் நீங்கள் வந்து 10 ரூபாய் பேஸ்ட் வாங்கினாலும் சரி இல்லை 1000 ரூபாய் பர்ஃப்யூம் வாங்கினாலும் சரி எம்ஆர்பி பார்த்துட்டு கரெக்டான காசு கொடுங்க, ஏமாறாதீங்க. ஓகே காய்ஸ், லவ் யூ.